Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இந்த இடத்துக்குள்ள சீமான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர், அவர் பிளேயராக இருக்கிறாரு. நம்ம கற்பனை ஓட்டு ஏட்டு சுரக்கா ஓட்ட பேசுகிறோம். அது 4ஆம் தேதி தான். எது இல்லை, இப்போ இது வரைக்கும் பேசின எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அல்லது தாவேகா மட்டும் தான் இருந்தது. என்டிகே எங்கேயுமே இல்லை. அதில் 4ஆம் தேதி தான் தெரியும். இதில் சீமானுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்க்ராட்சில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணார், ஒரு விழுக்காடில் தான் ஸ்டார்ட் பண்ணார். பரப்பன அக்ரஹார சிறையில் சசிகலாவை கொல்ல சதினார். தினகரன் சொல்லலை, பார்ட்வின் ஃபேவர்ஸ் பிரேவ்னு சீமான் அதில் தினகரனை மிஞ்சி ரைஸ் ஆகிறார். நிரூபிக்கப்பட்ட பிம்பம் மக்கள் திலகம் எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வருவான்னு கமல்ஹாசன் சொல்கிறார். ஈஸியாக எம்ஜிஆரை பிடிச்சி கமல்ஹாசன் வளர பார்க்குறார். எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வரிகளை கல்வி தந்தையாக்கினார். மலையாளி முல்லை பெரியார் உரிமையை கேரளாவுக்கு விட்டு கொடுத்தாருன்னு எம்ஜிஆர் அடித்து வேலுப்பிள்ளை பிரபாகரங்கிற மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிம்பத்தை அவர் உள்ளே கொண்டு வர்றார். ஸோ இந்த 2 பேரையும் சீமான் தாண்டினதே போல்டாக 2 பேரும் அடித்து தான் தாண்டினார். அடுத்த கட்டம் இவர் அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வரும்போது அண்ணாமலை பற்றிய பேச்சு, சீமானை பற்றி யாரும் பேசுறதில்லை. அண்ணாமலை பற்றிய பேச்சு அதெல்லாம் ஹெவி. அப்போ சொன்ன, தம்பி நீ நியமன தலைவர்ப்பா, உன் கட்சி அதிமுக கூட்டணி போனால் அதை ஏற்றுக்கணும். அவர் அதை சொல்லலை. திமுக கூட கூட்டணி போனால் இதை ஏற்றுக்கணும். நீ ஒரு நியமனம் தான், நான் என் கட்சி தொடர்ந்து தனிச்சு நிற்பேன், 4 வரையும் எதிர்த்து அடிச்சு நிற்பேன்னு சொல்லி அண்ணாமலையும் சூழ்நிலையில் அண்ணாமலை விட்டு கொடுத்து போய் அதையும் தாண்டி நிற்கிறாரு. இப்போ விஜயை பாயிண்டில் அடிக்கிறது இலவசம். இலவசங்கள் நாட்டுக்கு கேடு. ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் 3 பேரும் ஏமாத்துறாங்க நாட்டை. நான் உண்மையை நேர்மையாக இலவச நாட்டுக்கு கேடுங்கிறேன். விஜய் தரப்பு அவங்க மகளிர் அணிக்காரங்க எங்களுக்கு ஓசி பஸ் வேண்டான்னு முதல்ல சொன்னார். விஜய் சர்க்கார் படத்தில் இலவசங்களை போட்டு உடைப்பார். விஜய் தரப்பு எப்படி 2000 ரூபா எடப்பாடி கொடுக்கணும்னு சொன்னார். இப்போ அவரே 2500ங்கிறார். அப்போ விஜய் மாற்று அல்ல ஏமாற்றுன்னு ஒரு அடி விஜய் அடிக்கிறாரு. இலவசத்தை நம்பி நான் இல்லைன்னு சொல்கிறாரு. அடுத்து பிராண்டி விஸ்கி கூடாது, அது நாட்டுக்கு கேடு. அவர் பாயிண்டில் பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், கள், தேசிய பானம், கல் உணவின் ஒரு பகுதின்னு பிராண்டி விஸ்கிக்கு எதிராக எடப்பாடி, ஸ்டாலின், விஜய் 3 பேரும் பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. தான் எதிராக இது எல்லாமே சரி. இது எல்லாமே களத்தில் இம்பாக்ட் பண்ணுதா? இப்போ மக்கள் அவங்க அப்படி களத்தில் இம்பாக்ட் பண்ணி தானே கமல்ஹாசனையும் தினகரனையும் அண்ணாமலையும் தாண்டி அவர் நிற்கிறாரு. அதே பாணியில் விஜயை தாண்டாருங்கிறத நான் சொல்ல வர்றேன். தனித்து போட்டின்னு சொல்கிறாரு. விஜய் தனித்து விடப்பட்டு தனித்து போட்டி, அதுக்காக தான் சீமான் சொல்கிறாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்டிகள்னு சொல்லி ராஜீவ்காந்தி என்ன பண்ணாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் 4 வரையும் அடித்து 2020 முறை 8.2% விட நான் சொல்கிறேன். ஸோ அவர் அந்த இடத்துக்குள்ள அவர் அடிக்கிறாரு. 29 நான் தனிச்சு நிற்பேன்னு சொல்கிறாரு. அப்போ ராஜீவ்காந்தி அடிக்கிறாருன்னா விஜய் சொல்கிறாரு உண்மையான காங்கிரஸ் என் கூட தாங்கிறாரு. சபீர் சொன்னார் காங்கிரஸ்காரங்க பொறுப்புனாங்கன்னு. எந்த ஊரில் காங்கிரஸ்காரா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, உண்மையான காங்கிரஸ்காரங்க ஏன்னு இருக்கு சொல்லும்போது, காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு அநீதி செய்த கட்சி. அவருக்கு கச்சத்தீவு, காவிரி, முல்லை பெரியார் எல்லாத்துக்குமே தீங்கிழைச்ச கட்சின்னு ராஜீவ்காந்தி சிலையை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கணும், உடச்சி போடணும்னு சொல்கிறாரு. இப்படித்தான் அவர் அண்ணா எம்ஜிஆர், கருணாநிதி, அண்ணா எம்ஜிஆர் சமாதி எல்லாம் தொடச்சி தள்ளணும்னு சொல்லி தான் 8.2 ஓட்டு எடுத்திருக்கிறாரு. அது நீங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கும். கல்ல அவர் ஆதரிக்கிறது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கும், அது வேறு விஷயம். பட் இந்த இஷ்யூஸ் எல்லாம் அவர் தெளிவாக நிற்கிறாரு. அடுத்தால தலித் ஓட்டு, அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷனை கலைஞர் கொடுத்தாரு, ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கொங்குல ஜெயிக்கிறதுக்காக ஆதரிக்கிறாரு. சீமான் அது தவறு, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்து கவின் ஆணவ படுகொலையை சீமான் எதிர்க்கிறார். விஜய் சினிமாவில் தான் எதிர்ப்பார். மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுக்கு சீமான் களத்துக்குள்ளே நிற்போன்னு சொன்னார். கவர்மெண்ட் அதுக்கு பணிஞ்சுது. விஜய் சினிமாவில் தான் நிற்பார். தமிழ்லேருந்து பிறந்ததான் தெலுங்கு, மலையாளம், கன்னடன்னு சீமான் கேட்குறாரு. அவர் பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறாரு. இல்லை, என்னுடைய பாயிண்ட் அவருக்கு வந்த வாக்குகள் இந்த 2 பேர் வேணாம், திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், மாற்று அப்படின்னு மாற்று. இன்னைக்கு அதே மாற்றாக விஜய் வந்திருக்கிறார். ஸோ விஜய் எடுக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கியில் கணிசமான அளவு நாம் தமிழர் கட்சி வாக்கும் விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு, ஐ குட் பி ராங், பட் என்னுடைய எதிர்பார்ப்பு சென்ற முறை பெற்ற 8.2% வாக்குகளை திரு சீமான் அவர்கள் பெறுவது மிகவும் கடினம். இந்த முறை ஒரு 3% குறையலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.